மும்பை இந்தியன்ஸும் சிஎஸ்கேவும் ரெண்டு டீம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் முதல்ல நம்ம சிஎஸ்கேவும் நல்லா பண்ணியிருக்காங்க, எம்ஐ நல்லா பண்ணியிருக்காங்க, எம்ஐ நல்லா பண்ணியிருக்காங்க, சிஎஸ்கேவும் நல்லா பண்ணியிருக்காங்க. ரெண்டு டீமும் சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். பொதுவாகவே ஆப்ஷன் டேபிளுக்கு வர டீம் பார்த்தீங்கன்னா ஆன்ஃபீல்டில் இல்லைங்களா, கிரவுண்டில் அவங்கள அங்கேயே தோக்கடிக்கிறத தாண்டி இங்கேயே ஆப்ஷனில் டீமை காலி பண்ணும். ஸோ ஆக்சுவலி ஆர்சிபி காலி, இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் ஆர்சிபி காலி. ஐபிஎல் இஸ் அ ஃபன் நான் சொல்லுவேன். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த விளையாட்டில் என்ன வேணாலும் விளையாடலாம் இல்லைங்களா. நம்ம இன்றைக்கி தப்புன்னு சொல்கிறது நாளைக்கு ரைட் நடக்கலாம். பட் ஆப்ஷனில் அவங்க சிறப்பாக பண்ணலை, அக்ரி. பட் இப்போ எதுவும் முடிவு பண்ணிடாதீங்க. எப்படி ஜடேஜா கிட்ட சிஎஸ்கே கொடுத்தாங்களோ அதே தான் ரோஹித் சர்மா கிட்ட இருந்து ஹர்திக் பாண்டியா கிட்ட கொடுத்துருக்காங்க. இதில் வேறு எந்த விஷயமும் கிடையாது. ஹர்திக் பாண்டியாவுக்கு போயிருக்கு, இப்போது தோனி கிட்ட இருந்து திரும்பவும் வேறு யாருக்கையாவது போகும். ஸோ அதுக்கான நாள் அவங்களுக்கு போனஸாக கிடைச்சி ரச்சின் ரவீந்திரா. பட் ரச்சின் ரவீந்திரா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டாப் ஆர்டரில் ஆட வைக்கலாம், மிடில் ஆர்டரில் ஆட வைக்கலாம். பட் ஆடுவாரான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மதுஷன்கா, அல்சரி ஜோசப், கோட்ஸே இவங்களுக்கு 24 கோடி கொடுக்கணும்னா நீங்கள் இங்கே 24 கோடி கொடுத்தாங்க. யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு 24 கோடி கொடுத்தாலும் நான் மிச்சல் ஸ்டாருக்கு 24 கோடி கொடுக்குறேன். டேனியல் பெட்டரே யாரும் சொன்ன மாதிரி எனக்கு தோணுச்சு. வி நீட் கேப்டன்சி, வி நீட் கேப்டன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பேட் கமின்ஸ் மேபி அவங்களுக்கு ஒரு கேப்டனாக இருக்கலாமோ. இப்போ டிசியில் ரிஷப் பண்ணிட்டு க்யூர் ஆகி பண்ணிட்டாரு, நல்லா ஃபிட்னஸ்லேயும் இருக்காரு. அவர் ஃபுல் டைம் கேப்டன்ஷிப் பண்ணுவாரா இல்லை இம்பாக்ட் பிளேயர் மாதிரி வந்துட்டு போவார்? இந்த ஐபிஎல்ங்கிறது சில பிளேயர்களுக்கான ஐபிஎல். கபிலா நீ இறங்கி ஆடு கபிலாங்கிற மாதிரி இது ஷாருக் கானுக்கான ஒரு மேபி ஐபிஎல்லாக பார்க்குறேன். இப்போ எடுத்த பிக் பண்ண டீம்லேயே உங்கள் பெஸ்ட் 4 டீம், இந்த 3 டீம். வெல்கம் டு கிரிக்கெட் ஒன்லி. நான் உங்கள் ஈஸ்வர். ஐபிஎல் ஆக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு. இது மினி ஆக்ஷனா இல்லை மெகா ஆக்ஷனாங்கிற குழப்பம் வந்து எல்லாருக்குமே இருக்கு. ஏன்னா நம்ம எதிர்பார்த்த பிளேயரை விட எதிர்பார்க்காத பிளேயர்லாம் வந்து மோஸ்ட் அமௌண்ட் போயிருக்காங்க. ஏன் அப்படி போனாங்க அப்படிங்கிறது என்ன காரணம்னு நமக்கு தெரியாது. அது என்ன ஏதுங்கிறத டீட்டெயிலாக பேசுவோம். அதை பற்றி பேசுறதுக்காக கிருஷ்ணானந்தன் நம்மளோட இருக்காரு. ப்ரோ வணக்கம். ப்ரோ வணக்கம் ப்ரோ. ப்ரோ சந்தோஷம் ப்ரோ. போலாம் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். அப்புறம் நேத்திக்கு ஐபிஎல் நல்லா இருக்கேங்கிறதே ஒரு மாதிரி சைலண்டா நல்லா இருக்கேன்னு நல்லா இருக்கேன். ஓகே. நேத்திக்கு ஆக்ஷன் பார்த்துருப்பீங்க கண்டிப்பா, நிறைய அதை பத்தியும் பேசியிருப்பீங்க. நேத்திக்கு ஆக்ஷன்ல எந்த டீம் வந்து பெஸ்டா பிக் பண்ணாங்க அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க? 2 டீம் பண்ணாங்க. அந்த எம்ஐயும் சிஎஸ்கேவும் என்ன வேணுமோ அதை வந்து எடுத்தாங்க. இது வரைக்கும் அவங்க டீம் ட்ரெடிஷனாக என்ன பண்ணாங்களோ அதை அவங்க பண்ணாங்க. இது வரைக்கும் எப்படி ஆக்ஷன் விளையாடுவாங்களோ பிரில்லியண்ட்டாக விளையாடுவாங்க. அண்ட் இது 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 வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக ஒரு கார்பரேட் லீக் ஆக்சுவலி. இது ஓகேங்களா, இது வந்து ஸ்போர்ட்டை தாண்டி ஒரு கார்பரேட் லீக். ஸோ இது எப்படி ப்ளே பண்ணணும், ஆக்ஷன் எப்படி ப்ளே பண்ணணும், டாக்டிக்கலாக ப்ளே பண்ணணும். நம்மளுக்கு மெகா ஆக்ஷனுங்கிறது டீமை ரெடி பண்ணுறது, ப்ளஸ் மினி ஆக்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா டீமில் இருக்கிற ப்ராப்ளங்களை ஒன்று சின்ன ஓட்டைகளை அடைக்கிறதுக்கான ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆக்ஷன் தான் இது. ஸோ அதில் நம்ம பண்ணுவாங்கிற மாதிரி மும்பை இந்தியன்ஸும் சிஎஸ்கேவும் 2 டீம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் முதல்ல நம்ம சிஎஸ்கேவும் நல்லா பண்ணியிருக்காங்க, எம்ஐ நல்லா பண்ணியிருக்காங்க, சிஎஸ்கேவும் நல்லா பண்ணியிருக்காங்க. 2 டீமும் சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ ரச்சின் ரவீந்திரா எடுத்திருக்காங்க, டேரல் மிச்சர் எடுத்திருக்காங்க, ஷர்துல் தாக்கூர் எடுத்திருக்காங்க. இந்த 3 பிளேயரும் பாத்தீங்கன்னா இதுல ரச்சின் ரவீந்திரா பாத்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்கல இவ்வளோ லீஸ்ட் அமௌண்ட்டுக்கு போவாரா அப்படின்ட்டு. ஏன்னா பெட்டிங்ல நிறைய இருப்பாரு அவரு, நிறைய டீம்ஸ் அவருக்கு போட்டி போடுவாங்க அப்படின்னு தான் எல்லாருமே பேசப்பட்டாங்க வேர்ல்ட் கப் அவரோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து. ஆனா நேத்திக்கு அவர் ரொம்ப கம்மியான அமௌண்ட்ல போயிருக்காங்க. மொயின் அலி இருக்காரு, ஜடேஜா இருக்காரு, எகைன் இவங்க லெஃப்ட் ஆர்முக்கு போயிருக்காங்க. அது என்ன காரணமா இருக்கும்? இதுல ஸ்டீஃபன் ஃபிளமிங் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரச்சின் ரவீந்திரா வந்து எடுத்தது வந்து சிஎஸ்கேக்கு வந்து மிகப்பெரிய பிளஸ்ஸா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி, போனஸ் தான் அப்படிங்கிற மாதிரி ஃபிளமிங் கூட சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி அவர் சொன்ன பாயிண்ட் கரெக்ட் தான். பட் ஆனால் மற்ற டீம்களுக்கு தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி வந்து நிறைய ஓவர்சீஸ் பேட்டர்ஸ் இருக்கிறாங்க, எனக்கு டாப் ஆர்டரில் ஆடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு அது ப்ராப்ளமே இல்லை ஆக்சுவலி. ஆனால் இவங்களுக்கு ஏன் எடுத்துருக்கிறாங்கன்னா, ஸோ சிஎஸ்கேவுக்கு வந்து அவங்க பிளான் பண்ணது பென் ஸ்டோக்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டாக டேரல் மிச்சல். அவங்க பிளான் பண்ணது அதுதான். அவங்களுக்கு போனஸாக கிடைச்சி ரச்சின் ரவீந்திரா. பட் ரச்சின் ரவீந்திரா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டாப் ஆர்டரில் ஆட வைக்கலாம், மிடில் ஆர்டரில் ஆட வைக்கலாம். பட் ஆடுவாரான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது லைக்லி கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் லெஃப்ட் ஆர்ம் இத்தனை பேர் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க. ஆனால் மொயின் அலிக்கு சரியான ரீப்ளேஸ்மெண்ட்டாக நான் அவரை பார்க்குறேன். ஏன்னா லெஃப்ட் ஹேண்டருங்கிறது தாண்டி லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின், பட் அவர் ஆஃப் ஸ்பின் வித்தியாசம் இருக்குது. பட் மொயின் அலி லாஸ்ட் 2 சீசனாக சரியாக பண்ணல அப்படிங்கிறது இங்கே கண்டிப்பாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் அவருக்கு மொயின் அலிக்கு பதிலாக சாண்டர் அவங்க ஆட வச்சாங்க. பட் சாண்டர் எனக்கு மொயின் அலியோட அப்படியே மொயின் அலி கொடுக்கக்கூடிய அந்த எஃபெக்ட் இம்பாக்ட் அவர் கொடுப்பாரான்னு கேட்டிங்கன்னா மாட்டார். பட் எனக்கு ரச்சின் ரவீந்திரா கொடுப்பாரு.
கர்ன்வே தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஓப்பனர். பட் கர்ன்வே மேபி ஒருவேளை சறுக்கும் பட்சத்தில் சிஎஸ்கே எடுக்க மாட்டாங்க, 14 மேட்ச் ஆட வைப்பாங்க. பட் இல்லைனா ரச்சின் ரவீந்திரா, ஓகேங்களா. டேரல் மிச்சல் எதனாலனா ஸ்பின்னை நல்லா ஆடுவார், ஸோ கவுண்டர் அட்டாக் நல்லா பண்ணுவார். இந்தியன் கண்டிஷன் அண்ட் இப்போ ரீசெண்டாக டாக்கால அண்ட் சைலட்டில் நடந்த டெஸ்ட் மேட்ச்லையும் அவரோட ரிவர்ஸ் ஸ்வீப் ஸ்கில் அண்ட் அகேன்ஸ்ட் ஸ்பின் ஸ்கில் சூப்பராக இருந்தது, அவரை பிக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக 2 பிக்கும் ஒரு மாதிரி நல்ல பிக், அதை சூப்பராக ப்ராப்பராக எடுத்துருக்காங்க ரெண்டு டீம், அதாவது சிஎஸ்கே. யாருமே எதிர்பார்க்காத ஒரு அன்கேப்டு பிளேயர் ஷமி ரிஸ்வின்னு ஒரு பிளேயரை 8 crore கொடுத்து எடுத்திருக்காங்க. அவரை எந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க? ஒன்று அந்த ராய்டு பிளேஸ் இருக்கலாம், இம்பாக்ட் பிளேயர் அப்படிங்கிற ரூல் எனக்கு 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 எந்த அளவுக்குன்னு தெரியல. பட் சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீசன்லேயும் ஒரு அன்கேப்டு பிளேயர் ஒவ்வொரு சீசன்லையும் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, கண்டுபிடிப்பாங்க. அது எனக்கு தெரிஞ்ச ஆரம்பத்துலேருந்து அது நடக்குது. சதப் ஜகாத்தின்னு ஒருத்தவர், அதுக்கப்புறம் சுதீப் தியாகின்னு ஒருத்தவர், மோஹித் சர்மா அப்படி தான் உள்ளே வந்தார், அஸ்வின் அங்கருந்து தான் வந்தார், அதுக்கப்புறம் முகேஷ் சௌத்ரி, தீபக் சகர், ருட்ராஜ் கிகோத் அப்படி தான் வந்தார். ஸோ இப்படி அவங்க ஒவ்வொரு வருஷமும் அதை பண்ணும்பொழுது இந்த வருஷம் மேபி சமீர் ரிஸ்வியா இருக்கலாமோ, எனக்கு தெரிஞ்சு இடம் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது, பட் இருக்கலாமோ, இம்பாக்ட் பிளேயர் ரூல் அப்படிங்கிறது ஒன்று இருக்குதுல்ல, அதன் மூலமாக அவர் உள்ளே வரலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு பர்டிகுலராக தோணுது. பட் எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறாங்க தெரியல. பட் இதுபடி பவன் நெக்கின்னு ஒருத்தர் சிஎஸ்கேல இருந்தாங்க 2015-14 ஆல்மோஸ்ட் அவர் சூப்பராக ஆடிக்கிட்டு இருந்தார். ஸோ அண்டர் தோனி கேப்டன்ஸில் அவர் நல்லா ப்ளே பண்ணார். அப்புறம் வெளியில் போய் ஆர்சிபிக்கு போகும்பொழுதோ இல்லை மற்ற டீமுக்கு போகும்போது அவர் சிறப்பாக ஆடலை. பவன் நெகி மாதிரி ஒரு பயன்படுத்தலாம், ஒரு ஃப்ளோட்டரா போ, ஒரு 5 பால் நீ போய் ஆடு, ஒரு 10 பால் நீ அடிச்சு ஆடு, எனக்கு ஒரு ரன்னு பிரச்சனை இல்லை, நீ போய் அடிச்சு ஆடு, நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஃபுல் லைசன்ஸ் கொடுத்தாங்கன்னா அவர் பெரிய எஃபெக்டிவாக இருக்கலாம் நான் நினைக்கிறேன். இப்போ அதே மாதிரி டிஎன்பிஎல்ல ஆஜித்னு ஒரு பிளேயர் வந்து டாப் ஸ்கோரரா இருந்திருக்காரு இந்த சீசன்ல. அவரை வந்து பிக் பண்ணல எந்த ஒரு டீம், அன்சோல்ட் ஆயிருக்கு. அஜித்தீஷ் குருசுவாமி அஜித்தீஷ் ஆக்சுவலி கோயம்புத்தூர்காரரு, பெங்களூர்ல போயிட்டு அங்க ட்ரைன் பண்ணி எடுக்காதது ஒரு என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு வருத்தம் தான், அது ஆப்வியஸ்லி இருக்குது. ஆனால் எல்லா இடத்துலையும் ஐ திங்க் எனக்கு தெரியும் டிசி போவார்னு நினச்சேன். ஸோ சிஎஸ்கேவில் தோனிக்கு பேக்கப்பாக இருப்பார்னு நினச்சேன். ஆனால் இங்கே தான் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சமீர் ரிஸ்வி எடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குஜராத் டைட்டன்ஸ் எடுப்பாங்க நினச்சேன், கேகேஆர் எடுப்பாங்கன்னு நினச்சேன். பட் மேபி அஜித்தீஷுக்கு காலங்கள் இருக்குது. பட் இந்த சீசனில் அவர் விட்டுருக்காரு. டெஃபினட்டாக அடுத்த சீசனில் அவர் அஜித்தீஷ் ஒரு பெரிய இப்போ எப்படி சித்தார்த் மணிமாறன் போனார் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இன்னும் முடியல, இன்னும் அஜித்தீஷுக்கு ஒரு காலம் இருக்குது. ஸோ ஐ திங்க் பின்னாடி பெருசாக ஏன்னா விக்கெட் கீப்பர் நீடுங்க, அதாவது அட்டாக்கிங் ஒரு விக்கெட் கீப்பர் நீடுங்கிறது வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அது வரும். ஸோ மெகா ஆக்ஷனில் ஒரு பெரிய ரேட்டுக்கு போனால் ஆச்சரியத்துக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி எம்ஐ டீம் கார்சியை எடுத்திருக்காங்க, கேப்டனா ஹர்திக் பாண்டியா வந்திருக்காரு. இவங்களோட பிக் எப்படி இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணுங்க? மதுஷன்கா அண்ட் கர்வ்ஸே எதிர்பார்த்தது தான். ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த இந்தியன் பேட்டிங் அண்ட் ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலிங் அப்படிங்கிற கோர் அவங்க ரெடி பண்ணுவாங்க. ஒரு 2-3 சீசன் அவங்களுக்கு கிடைக்காம இருந்துச்சு. ஒரு மத்வால் நல்லா ஒன்று பண்ணார். அதுக்கப்புறம் ஜஸ்பிரீத் பும்ரா இன்ஜூரியில் ஒரு தடவை இருந்தார். அண்ட் அவர் வரும்பொழுது 2 பேரும் தனித்தனி எண்டில் போயிட்டு இருந்தாங்க. இப்போ கோர்ஸே அண்ட் மதுஷன்கா வந்திருக்காரு. அவங்க ட்ரேட் பண்ண ரொமாரியோ ஷெப்பர்ட் நல்ல ஒரு ட்ரேட். அண்ட் டிம் டேவிட் சொதப்பினா ரொமாரியோ ஷெப்பர்ட் உள்ளே வரலாம், இல்லை எங்களுக்கு வந்து பெஹன்ராஃப் இருக்கிறாரு. ஸோ நான் பும்ரா அண்ட் ஒரு கோச்சார் மதுஷன்காவோட போயிட்டு தேவைப்பட்ட ஒரு ரொமாரியோ ஷெப்பர்டோட போயிட்டு டிம் டேவிட் போனாலும் ஸோ போகலாம். எப்படி பார்த்தாலும் அவங்க ஆக்ஷனுக்குள்ள வந்து ஒரு டீம் ஓகேங்களா, ஒரு டீமை நான் கோரை பில்டு பண்ணணும்னு நான் வந்தேன். மெகா ஆக்ஷன் முன்னாடி இருக்கிற ஒரு சீசன் தான். பட் இருந்தாலும் எனக்கு இந்த சீசன் ரொம்ப முக்கியமான சீசன். நான் இதில் பில்டு பண்ணி அண்ட் அடுத்த மெகா ஆக்ஷன்லையும் இதே டீமை எடுக்கணுங்கிற ஒரு பிளானில் ஐ திங்க் வந்திருக்காங்க. இந்த சாய்ஸ் எனக்கு தெரியல. பட் ஆனால் உள்ள வந்து கோச்சேன் மதுஷன்கா இவ்வளோ ரேட்டில், ஏன்னா அது ஸ்ரீஜோசப் ஒரு 10-11 கோடிக்கு ஆர்சிபிக்கு. பட் யோசிச்சு பாருங்க, 2 பேர் ஒரு 9 கோடியில். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எம்ஐயோட பிக் சூப்பரான பிக். அண்ட் வேன்கடே, சில பேர் வேன்கடே பிளேயர்ஸ்னு சொல்லுவாங்க. வேன்கடேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் பாலர்ஸ்களுக்கு எப்பவுமே அது நல்லா கை கொடுக்கும். ஸோ அப்படிங்கும்பொழுது இப்போது நியூ பால் அண்ட் மிடில் ஓவர் அண்ட் டெத் ஓவரில் போடுறதுக்கு இந்த 3 பேராலையும் முடியும். ஸோ கண்டிப்பாக இது நல்ல பிக். இது நம்மளை விமர்சனம் பண்ணவே முடியாது. எதிர்பார்த்த மாதிரி அவங்களுக்கு கம்மி ரேட்லேயும் கிடச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் எம்ஐயும் சிஎஸ்கேவும் அந்த ஆப்ஷனில் சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறது. இப்போ கேகேஆர் பார்த்தீங்கன்னா வெண்ட்ரா கௌதம் கம்பீர் வந்திருக்காரு. யாரும் எதிர்பார்க்காததை செய்வாருன்னு எல்லாரும் எதிர்பார்த்தோம். அதே மாதிரியே எதிர்பார்க்காததை கண்டிப்பாக செஞ்சிருக்காரு. இந்த ஐபிஎல் சீசன்ல ஒரு வரலாறையும் படைச்சிருக்காரு. அதிக அமௌண்ட் கொடுத்து ஒரு பவுலரை பிக் பண்ணியிருக்காரு. ஆனா அந்த பவுலர் வந்து வேர்ல்ட் கப்ல ஒரு சீசனுக்கு அப்புறம் ஆஃப் த சீசன் தான் நல்லா பண்ணாரு. ஆஃப் த சீசன் அவர் பண்ணாரு, பட் அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் பெருசா இல்லை. அவர் அந்த அளவுக்கு காசு கொடுத்து எடுக்கிறதுக்கு இந்த வாட்டி அவர் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரா? ஏன்னா சாம் கர்னை வந்து எடுத்தாங்க, 16 கோடி கொடுத்து போன சீசன்ல எடுத்தாங்க. நல்லா விளையாடுவாரு, பவுலிங் பண்ணுவாரு, ஆல்ரவுண்டர் கேப்பபிலிட்டி உள்ள பர்சன் அவரை எடுத்தாங்க.
பட் ஆனா அந்த அளவுக்கு போன சீசன் அவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. அந்த ஏமாற்றத்தை இவர் கொடுப்பாரா இல்ல அதை காப்பாத்துவாரா? மிச்சல் ஸ்டார்க் இன் T20s கொஞ்சம் டவுட் இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும். ஏன்னா போன T20 வேர்ல்டு கப் 2022 ஹோமில் ஆடும்பொழுது லாஸ்ட் மேட்ச் அவர் இல்லாமல் அவங்க ஆடினாங்க. ஆனால் வேறு ஆப்ஷன் இல்லையே, மினி ஆப்ஷன் ஒரு 3 பேர் ஆப்ஷன் இருந்தா, அதாவது பிரைம் 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பேட் கமின்ஸ், ஜோஷ் ஹேசல்வுட் அண்ட் மிச்சல் ஸ்டார்க். ஜோஷ் ஹேசல்வுட் வந்து அவர் ஷீல்டு ஃபைனல் இருக்கு போயிடுவார் அண்ட் 1 மாதம் அன்அவைலபிளாக இருப்பார். திரும்பி 1 மாதம் தான் அவைலபிள், அதனால அவர் யாரும் எடுக்கிறதுக்கு கொண்டு வர மாட்டாங்க. பேட் கமின்ஸ் மிச்சல் ஸ்டார்க் யாராவது ஒருத்தவங்க போய் தான் ஆகணும். அதை தாண்டி எனக்கு தேவை பேக்கப்ஸ், அவரோட தேவை. டீம் செட்டில்டாக இருக்குது, ஸோ அதனால் போவோன்னு சொல்லி போயிருக்கிறாங்க. இப்போது ஒருவேளை அவங்களுக்கு பவுலிங் இருந்துச்சு ஓகேங்களா, அவங்களுக்கு எல்லாமே இருந்துச்சுன்னா மிச்சல் ஸ்டார்க்கு போயிருப்பாங்க. ஆனால் 24 கோடிக்கு போயிருந்திருக்க மாட்டாங்க. ஸோ பண்ணுவாரா பண்ண மாட்டாராங்கிறது ஐ திங்க் அது அப்போ தான் பார்க்கணும். பட் ஆனால் இது இந்த ஆக்ஷனில் எப்படி ப்ளே பண்ணியிருக்காங்க பார்க்கும்போது இது நல்ல ஒரு ப்ளே தான். ஏன்னா இவங்களுக்கு 24 கோடியில் கிடச்சிட்டாங்க. எங்கள் சேட்டன் சாகரியாவும் ஒரு மாதிரி 1 கோடியில் கிடச்சிட்டாங்க. பிஸ்னஸ் வரும்பொழுது என் பிஸ்னஸ் சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்கள பொறுத்த வரைக்கும். அவங்களுக்கு கீழே தான் ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு. இப்போ அதை பண்ணிட்டாங்கும் பொழுது ஓகே, இதுக்கப்புறம் நம்ம மேட்ச்சில் தான் பார்க்கணும் எப்படி பண்ணுவார்னு சொல்லிட்டு. பட் இப்போ அவரால் கல்கட்டாவில் ஏன்னா கல்கட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வகையாக இருக்கும். ஒரு டேர்னராக இருக்கும், இல்லை குயிக்காக இருக்கும், ஃபாஸ்ட் பிச்சர். கண்டிப்பாக அப்படி வரும்பொழுது ஸ்டார்க்கால நல்லா பண்ண முடியும் நான் பிலீவ் பண்ணுறேன். பட் பார்ப்போங்க, ரேட் அதிகமாக போனவங்க சில நேரங்களில் சறுக்கலாம், கம்மியாக இருக்கிறவங்க ஒரு மாதிரி வேற மாதிரி புயல் வேகத்தில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். பட் என்னை பொறுத்த ஆப்ஷனில் வந்து அவங்க அந்த ஸ்டார்ட் பிக் அப்படிங்கிறது ஒரு ஹார்ட் பிக், பட் நல்ல பிக் என்னை பொறுத்த வரைக்கும். அவ்வளோ கோடி கொடுத்து எடுக்கிற அளவுக்கு வேற யாருமே இல்லையே உங்களுக்கு. நீங்க காசு சும்மா வச்சுக்கிட்டு எடுத்துட்டு போறதை விட எனக்கு ஒரு பிளேயர் எடுத்து தானே ஆகணும். ஸோ அங்கதானே விஷயம். இப்போ காசு RCB கிட்ட இருந்தா அவங்க நிறைய பேர் எடுத்திருப்பாங்கல்ல. நீங்க அவ்வளோ, அதாவது நான் அவ்வளோன்னு ஏன் இப்போ அதனாலதான் உங்களுக்கு முன்னாடியே நான் சொன்னேன், வேற யாரும் இல்லை, நீங்க இவங்களுக்கு தான் காசு கொடுத்தாகணும். இப்போ இவங்களுக்கு கொடுக்கலாம், நீங்க மதுஷன்காவுக்கு போய் தான் ஆகணும். அல்சரி ஜோசப், மதுஷன்கா, அல்சரி ஜோசப், கோட்ஸே, இவங்களுக்கு 24 கோடி கொடுக்கணும்னா நீங்க இங்க 24 கோடி கொடுத்தாகணும். யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு 24 கோடி கொடுத்தாலும் நான் மிச்சல் ஸ்டார்க்கு 24 கோடி கொடுக்குறேன். ஸோ அதுதான் ஒரு மேட்ரு. ஒருவேளை இவங்களுக்கு 24 கோடி கொடுக்கல, இவங்களுக்கு 24 கோடி கொடுக்கலாம், அப்போ ஹர்ஷல் பட்டேலுக்கு 24 கோடி நீங்க கொடுத்தாகணும். யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு 24 கோடி இல்லை ஒரு பெரிய ஒரு பிட் போய் தான் ஆகணும். அவங்களுக்கு ஒரு இல்லை அப்படி கூட வேணாம், அவங்களுக்கு தேவை ஃபுல்ஃபில் 2 கோடியில் ஒருத்தர் கிடைச்சிட்டா இருப்பேன், எனக்கு நல்ல ஃபாஸ்ட் பவுலர் கிடைச்சிட்டானா போதும் ஓகேங்களா. அதுதான் இது அவர் பைசூரும் அதை தான் சொன்னார், KK அவருடைய CEO தான் சொன்னார். பட் எனக்கும் அதுதான் தோண செஞ்சது. ஓகேப்பா அவங்க வந்தாங்க, எனக்கு டீம் எங்கே என்ன தேவை, காசு தாண்டி டீம் தான், வெற்றி தான். ஸோ அதுக்கு தேவையானது அவங்க ப்ராப்பராக பிக் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ SRH பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாரின் பிளேயர்ஸ் நிறைய பிக் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னே தெரில, எனக்கும் தெரில, அந்த டீமுக்குமே தெரியுமாங்கிறது எனக்கும் தெரில. டிராவிஸ் ஹெட் எடுத்திருக்காங்க, பேட் கமின்ஸ் எடுத்திருக்காங்க, ஆல்ரெடி மார்க்ரம் இருக்காரு, கிளாசன் இருக்காரு. இந்த மாதிரி இருக்கும்போது 4 பிளேயர்ஸ் தான் விளையாடவே வைக்க முடியும். இவங்கள பார்த்தா பேக்கப்லேயே அவ்வளோ ஃபாரின் பிளேயர்ஸை உட்கார வச்சிருக்காங்க. இவங்களோட பிக்லாம் எப்படி இருக்கு? எனக்கு தெரிஞ்சு இன்னும் ட்ரேடு ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. விண்டோ அப்படிங்கிறது இன்னும் IPLக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட முடியுது. ஸோ அதனால வந்து அவங்க 20th ட்ரேட் திருப்பி மேபி வந்து இது எந்த அளவுக்கு அஃபிஷியல் நியூஸ்னு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா திடீர் ட்ரேடு வந்து ட்ரேட் விண்டோ ஓப்பன் பண்ணதில் ஒரு 7 நாள் வரைக்கும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஆக்ஷன் முன்னாடி 7 நாள் வரைக்கும்னு சொன்னாங்க. பட் இப்போ ஆக்ஷன் வரைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக்ஷன் முடிஞ்சு இப்போ நீங்கள் 28லேருந்து விண்டோ ஓப்பன் ஆக சொல்றீங்களா, அப்போ 28லேருந்து ஆரம்பிக்குது, எது வரைக்கும் முடியுதுன்னு தெரியல. பட் ஒரு அஃபிஷியல் நியூஸ் இதுதான்ப்பா அப்படின்னு ஒன்று வரல. பட் ஓப்பன் ஆகிருன்னு சொல்கிறாங்க. அப்படி ஓப்பனில் இருக்கும்போது நிறைய டீம் இங்கே தேவைகள் இருக்குது. ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து கிளென் ஃபிலிப்ஸையும் கிளாஸையும் ஒரே நேரத்தில் ஆட வைக்க முடியல, இம்பாக்ட் ரைட் ரூல் இருந்தாலும் ஆட வைக்க முடியல, நீங்கள் பெஞ்ச் பண்ணி தான் ஆகணுங்கும்பொழுது ஐ திங்க் எனக்கு வந்து அந்த முடிவுக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னொன்று வந்து அந்த சைடில் முரளிதரனோ இல்லைனா வந்து டேனியல் பெட்டரே யாரோ சொன்ன மாதிரி எனக்கு தோணுச்சு, we need captaincy, we need captain அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பேட் கமின்ஸ் மேபி அவங்களுக்கு ஒரு கேப்டனாக இருக்கலாமோ. SA20 வந்து இதே சன்ரைசர்ஸ்க்கு அவர் வின் பண்ணி கொடுத்தாரு கப். பட் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இங்கே ஒரு பேட் கமின்ஸ் ஒரு வேர்ல்டு கப் வின்னிங் கேப்டன் ஒரு பார்த்தா ஒரு மாதிரி காமா அண்ட் இப்போ அவங்களுக்கு அதுதானே. ஏன்னா ஆல்ரெடி வார்னர் அங்கே பண்ணியிருக்கிறாரு. ஸோ டிரான்ஸ்டர்ஸ்மன் அந்த 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 பாண்ட் அவங்களுக்கு இருக்கும், நியூசிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியா பாண்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ மேபி பேட் கமின்ஸை ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணிட்டு மாறுகிறம் அவங்க ரிலீஸ் பண்ணலாம், பெஞ்ச் பண்ணலாம். ஆனால் ஏதாவது அவங்க ஒன்று பண்ணி தான் ஆகணும். பேக்கப்ஸில் எடுத்து வச்சுட்டு அளவுக்கு அதிகமாக இருக்கிற பிளேயரை அவங்க ரிலீஸ் பண்ணாங்கன்னா மற்ற டீம் கொஞ்சம் படைச்சிப்பாங்க. ஸோ ட்ரேட் ஓப்பனாக இருக்குங்கிறதுனால ஏதோ இவங்களுக்காக ஓப்பன் ஆன மாதிரி, இவங்களுக்காக இல்லை பட் இவங்களுக்கான காலம்னு நினைக்கிறேன். இவங்க ரிலீஸ் பண்ணி மேபி யாராவது ட்ரேட் பண்ணிக்கலாம். ஏன்னா டீமில் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் கோர் மேலே இன்னும் அமையாமலே இருந்துக்கிட்டு ஒரு மயங்க் அகர்வால், ஒரு அப்துல் சமாத், அபிஷேக் சர்மான்னு அவங்க மேலே எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஏடன் மார்கன் இருக்காரு, ட்ரெவிஸ் ஹெட் இருக்காரு. ஸோ ஒரு ஃபாரின் ஓப்பனர் இருக்காரு, பட் இன்னொரு இந்தியன் ஓப்பனர் இருக்காரு. பட் இருந்தாலும் ஏதோ ஒரு இந்தியன் கோர் மிஸ் ஆகிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ ரிலீஸ் பண்ணி கொஞ்சம் ட்ரேட் பண்ணிக்கிட்டாங்கன்னா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன்.
பஞ்சாப்ல பாத்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத மாதிரி அக்ஷர் பட்டேலை எடுத்திருக்காங்க 11 கோடி கொடுத்து. அது அவர் வந்து டெத் பவுலிங் வந்து ஸ்டார்ட் பண்ண சீசன்ல நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. பட் ஆனா இப்ப லாஸ்ட் சீசன்ல இருந்து அவர் ஒன்றும் பெருசா டெத் ஓவர்ஸ் எல்லாம் பண்றது இல்லை. அதனால அவரை வேற யாரும் பிக் பண்ணல, பஞ்சாப் பிக் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு அந்த பிளேயர் ஒர்த்தா? ஹர்ஷல் பட்டேலை பொறுத்த வரைக்கும் அவுட் சைட் சின்னசுவாமி அண்ட் அவுட் சைட் ஆர்சிபி சின்னசுவாமின்னு வரும்பொழுது அவர் நல்லா பண்ணியிருக்கிறாரு. இப்போ விஜயசாரி ட்ரோஃபியில் நடந்து முடிஞ்சிருக்கு. ஃபைனலில் ஹரியானாவுக்கு ஒரு முக்கியமான ஒரு பிளேயராக அவர் சீனியர் ப்ரோவாக இருந்திருக்கிறாரு. பட் நீங்கள் சொல்கிற பொழுது சேப்பாக்கில் இந்த லாக்டவுனில் நடந்த மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெத் ஓவர் அந்த சாயில் சூப்பராக பவுல் பண்ணியிருக்கிறாரு. நல்லா யார்கராவுக்கு அங்கே கிளிக் ஆகிருக்கு. அதே மாதிரி நீங்கள் துபாய்க்கு போகும்போது அபுதாபிக்கு ஐபிஎல் அங்கே மூவ் ஆகும்போதோ ஸோ அங்கே நல்லா பண்ணியிருக்கிறாரு. சின்னசுவாமியில கண்டிப்பாக எந்த பவுலராலையும் போடும்போது எல்லா பவுலரும் போட்டு அடிச்சிருவாங்க. அது ஏன்னா சின்னசுவாமி சின்ன பிச் அப்படிங்கிறதுனால அது ஒர்க் அவுட் ஆகாது. பட் இப்போ மொஹாலியில் போய் ஆடும்பொழுது மொஹாலி ஓகே எனக்கு மொஹாலியோட ஒரு சாயில் கண்டிப்பா செகண்ட் லேயர் வரும். ஓகேங்களா, விக்கெட் ஏன்னா மேட்ச் நடக்கிறது சம்மர்ல தான் நடக்க போகுது, ஒரு ஏப்ரல் மேல தான் நடக்க போகுது. அங்க பெருசா பனியும் இருக்காது. மேபி பனி இருந்தாலும் ஆட 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 விக்கெட் ஸ்லோ ஆகும்போது செகண்ட் லேயரோடையும் அந்த சாயில்ல ஹர்ஷல் பட்டேல் கை கொடுக்கலாம். ஒன்று சொல்லுவாங்கல்ல, ஆர்சிபி அதாவது ஆர்சிபிலேருந்து வெளியில போன பிளேயர் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. ஐ திங்க் ஹர்ஷல் பட்டேல் ஆர்சிபில இருக்கும்போது பண்ண மாட்டாங்க. இல்ல சொல்றது கேளுங்க, ஆர்சிபில இருக்கிற பிளேயர் ஆர்சிபில இருக்கும்போது நல்லா பண்ணுவாங்க, ஆர்சிபில இருக்கிற பிளேயர் ஆர்சிபி விட்டு வெளியில போகும்போது நல்லா பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்களே. இப்போ ஹர்ஷல் பட்டேல் நல்லா பண்ணுவார். ஏன்னா மொஹாலி ஓகேங்களா, சின்னசுவாமியில நீங்க யாரை போட்டாலும் அடி விடும். பட் இதை நிறையக்கு இவ்வளவு ப்ராக்டிகலா யாரும் யோசிக்க மாட்டாங்க. ஆர்சிபில இருக்கும்போது நல்லா பண்ண மாட்டாங்க, பட் ஆர்சிபில இருக்கும்போது நல்லா பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க, நல்லா பண்ணுவாங்க. பட் அங்க என்ன நடக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். துபாயில நல்லா பண்ணாரு, சென்னையில நல்லா பண்ணாரு, அவுட் சைட் சின்னசுவாமி நல்லா பண்ணாரு. ஏன்னா பிச் தான் மேட்டர். இப்போ சில பேட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு டாக்கால போய் ஆடப்படுது, ஒரு யாரா இருந்தாலும் சரிதான் அவங்க வந்து ஒரு 20 ரன்ல அவுட் ஆயிட்டு வருவாங்க. ஏன்னா அந்த கண்டிஷன்ஸ் வேற. கேன் வில்லியம்சன் 100 அடிப்பாரு, திருப்பி அடுத்த மேட்ச்லேயே சைட் அட்லியோ டாக்காலையோ சிங்கிள் டிஜிட்ல அகைன் தைரியல் இஸ்லாம்கிட்ட விழுந்துட்டு வருவாரு. அப்போ பேட் பேட்டரா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ கண்டிஷன்ஸ் எல்லாராலையும் எல்லா கண்டிஷனும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது. அதே தான் ஹர்ஷல் பட்டேலுக்காக இருந்தாலும், அதே தான் மற்றவங்களுக்காக இருந்தாலும். ஸோ அதுதான் அங்கே மேட்டர். ஐ திங்க் ஹர்ஷல் பட்டேல் ஒருத்து இங்கேயும் 10 கோடி அங்கேயும் 10 கோடி ப்ளஸ் அதை தாண்டி விஜயாசாரையில் ஆர்சிபி கிடையாது, அது ஸ்டேட் டீம் தான் ஆடுவாங்க. அங்கே ஹரியானாக்காக ஒரு நல்லா பண்ணியிருக்கிறாருங்கும் போதும் இன்னும் அவர்கிட்ட அந்த கிரிக்கெட் அப்படிங்கிறது இருக்குது. ஹர்ஷல் பட்டேல் அவரை மாதிரி அந்த ஃபிங்கர்ஸ் ப்ளஸ் அவரை மாதிரி அந்த ரிஸ்ட்டை எனக்கு தெரிஞ்சு அந்த என்ன மாதிரி ஒரு கிரிக்கெட்டை நான் பார்த்ததில்ல. அவர் உள்ள ரைஸ் ஆகி வரும்பொழுது இந்த கிரிக்கெட்டர் எங்கடா இத்தனை நாள் எங்கடா இருந்தாரு இத்தனை நாள், எப்படி அவர் ரெகக்னைஸ் கிடைக்காம போனாரு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. T20 வேர்ல்டு கப்லேயே அதை பெருசாக பயன்படுத்தல. ஒரு விஷயம், அவங்க அக்கா இறந்ததுக்கு அப்புறம் வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறது கம்மியாச்சு. ஸோ சில பேருக்கு சைக்கலாஜிக்கலாக சில பல பாதிப்புகள் இருக்கலாம். அந்த ப்ராப்ளமாக இருக்கலாம். இல்லை, அது வந்து நம்மளோட பர்ஸ்பெக்டிவ். பட் ஸ்டில் சின்னசுவாமி மேபி சின்னசுவாமி ரீசன் சொல்கிறோம் பெங்களூர் ஸ்டேடியம். பட் எனக்கு தெரிஞ்ச மொஹாலி பிக் பண்ணியிருக்காங்க, ஒரு ஐடியாவோட பிக் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் அவங்களுக்கு தேவை. ஏன்னா நேத்தன் எல்லிஸ், ககிசோ ராபடா வச்சிருக்காங்க, ஹர்ஷ்தீப் சிங் இருக்கிறாரு, கூட ஹர்ப்ரீத் பரார் இருக்காரு. பட் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் இருந்தால் அவங்களுக்கு பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறதுனால அவங்க பிக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா பண்ணீங்க கிரிக்கெட், நீங்கள் நல்ல கிரிக்கெட் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெகக்னேஷன் எங்கே வேணாலும் கிடைக்குங்கிறதுக்கு இப்போ ஹர்ஷல் பட்டேல் ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம். ஜெயதேவ் உன்னட்கிட்ட SRH எடுத்திருக்காங்க. ஏன்னா டொமஸ்டிக் கிரிக்கெட் நல்லா பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுனால. மேட்ச் ஃபுல்லாக வந்து சம்மரில் நடக்குது, ஒரு ஏப்ரல் மேல நடக்குது. டொமஸ்டிக் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வின்டரில் நடக்குது. ஸோ வின்டரில் போட்டு சம்மரில் போடும்போது கண்டிப்பாக ஆப்வியஸ்லி அடிவிடும். சம்மரில் ஒரு பேட்டர் வந்து பேட்டை கொண்டு போய் திணறிட்டே இருப்பாங்க. பட் சம்மரில் வரும்பொழுது பால் வரும், நல்லா பேட்டுக்கு வரும், அட்டி போட்டு வெளுப்பாங்க. அதுதான் டிஃப்ரெண்ட். நீ ஒன்று எடுத்து பாருங்களேன், அவங்க வின்டர்ல ஆடுறதுக்கும் சம்மர்ல ஆடுறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குங்கிறீங்க. எல்லா கிரிக்கெட்டருக்கும் அந்த டிஃப்ரெண்ட் இருக்கும். இப்போ ஆர்சிபியில் பார்த்தீங்கன்னா அல்சாரி ஜோசப் எடுத்திருக்காங்க, யஷ் தயால் எடுத்திருக்காங்க, அப்புறம் டாம் கரன் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு பவுலர்ஸ் தான் நீடாக இருந்துச்சு அந்த டீமுக்கு. பேட்டிங் டாப் எல்லா ஆர்டருமே எல்லாமே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. பவுலிங் யூனிட் தான் கொஞ்சம் வீக்காக இருந்தது. பட் அதை ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்களா? அல்சாரி ஜோசப் போனது கரெக்டா? வேற யாரும் இல்லைங்க ஆப்ஷன்ல. ஏன்னா ஸ்டார்க்கு டு பேட் கமின்ஸ்க்கு 23 கோடி கையில் வச்சுட்டு 20 கோடி வரைக்கும் போனாங்க, ஓகேங்களா. பட் ஒன்று இந்த 3 பேர் இல்லை, அந்த 3 பேர் இந்த 3 பேரை எடுக்க முடியாது நம்ம கிட்ட இருக்கிற அமௌண்ட்டுக்கு. அப்போ இந்த 3 பேருக்கு தான் போகணும். அந்த 3 பேர் ஆனால் கோச்சே மதுஷன்கா, அல்சாரி ஜோசப் இவங்க கிட்ட தான் போய் ஆகணும். பட் இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் ஒருத்தர் இருக்கிற உமேஷ் யாதவ் இல்லை யார்ட்டையா ஒருத்தவங்கிட்ட போய் ஆகணும். ஜெயதேவ் உன்னட்கட் இங்கே சூட்டபிளாக இருக்க மாட்டாரா? உமேஷ் யாதவ் கிட்ட அவங்க போகவே இல்லை அப்படிங்கிறது பெரிய என்னை பொறுத்தவரைக்கும் பெரிய ஒரு எனக்கு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. மிஸ்டேக்கில் எனக்கு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அல்சாரி ஜோசப் அதே தான் அங்கே 24 கோடிக்கு போனாங்கல்ல, இங்கே அதே தான், இங்கே 10 கோடிக்குன்னா வேற யாரும் இல்லை, போய் தான் ஆகணும். லக்கி ஃபெர்குசன் 2 கோடி கிடைச்சாலே, அல்சாரி ஜோசப் அவங்களுக்கு 2 கோடி கிடைச்சாலும் அவங்க எடுத்துட்டு இருந்திருப்பாங்க. இப்போ அதான் சொல்றாங்க, கையில காசை வச்சுக்கிட்டு சும்மா போறதை விட
நம்மளுக்கு என்ன தேவையோ அதை எடுத்துட்டு போகணும். அவங்க அதான் பண்ணியிருக்காங்க. இப்போ கையில வந்து நீங்க சொல்றீங்க 23 கோடி அல்ஃபிரட் ஜோசப்க்கு கொடுத்துட்டாங்க, 10 கோடி கொடுத்துட்டாங்க. மீதி 13 கோடி லோக்கி ஃபெர்குசன் கிடைக்கல அப்படின்னா மீதி அந்த காசு எடுத்து சும்மா எடுத்து தானே போகணும். ஃபெர்குசன் பாத்தீங்கன்னா வேர்ல்டு கப்ல இன்ஜுரினால விளையாடல அவரு. இப்போ ஐபிஎல்ல அவர் ப்ளே பண்ண வாய்ப்புகள் இருக்கா? இன்ஜுரி சரியாகி திரும்பி விளையாடுவாரு, அவ்வளவுதான். இன்ஜுரி சரியா விளையாடுவாரு. பிரேக் கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி டீம்ல தோப்லி இருக்காரு, அல்ஃபிரட் ஜோசப் இருக்காங்க, இப்போ லோக்கி ஃபெர்குசன் இருக்காங்க. இவங்களுக்கு 3 பேர்த்துல யாருக்கா பிரேக் ப்ராப்பரா கொடுத்து எந்த கண்டிஷன்ல எப்படி பயன்படுத்துற மாதிரி கொடுத்து அவங்க பண்ணுவாங்க. ஏன்னா அப்படிதான் பிளானே. ஒன்னு தோப்லிக்கு இவங்க பேக்கப், இல்ல அல்ஃபிரட் ஜோசப்க்கு பேக்கப்பா லோக்கி ஃபெர்குசன் இருப்பாங்க. இன்னொன்னு இந்த சின்ன சுவாமிலையும் ஒருத்தர் சூப்பரா போட்டுட்டு இருக்காரு, சிராஜ். ஸோ நான் சொன்னல ஹர்ஷல் பட்டேல் எல்லாம் சொல்லல, ஆர்சிபி விட்டுட்டு வெளியில போனா ஆர்சிபில இருந்து ஒரு சூப்பர் ஸ்டாரா ஐ திங்க் நான் ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சின்ன சுவாமியில 2 விக்கெட் எடுக்கிறாங்கன்னா ஐ திங்க் 50க்கு சமம். ஸோ இப்போ சிராஜுக்கு அகைன் கொஞ்சம் என்ன சொல்றது ரெஸ்பான்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்குது இப்போ இதை பார்க்கும்போது. ஸோ ஆப்ஷன்லாம் அவங்களால சரியா பிளே பண்ண முடியல, அது அக்ரி தான். ஏன்னா பொதுவாகவே ஆப்ஷன் டேபிளுக்கு வர டீம் பார்த்தீங்கன்னா ஆன்ஃபீல்டில் இல்லைங்களா, கிரவுண்டில் அவங்கள அங்கேயே தோக்கடிக்கிறத தாண்டி இங்கேயே ஆப்ஷனில் டீமை காலி பண்ணும். ஸோ ஆக்சுவலி ஆர்சிபி காலி, இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் ஆர்சிபி காலி. பட் ஐபிஎல்ங்கிறது இந்த மேஜிக் மிராக்கிள் அதெல்லாம் நீங்கள் லாஸ்ட் ஓவரில் பார்த்து அப்புறம் சூப்பர் ஓவர் வந்து இதெல்லாம் மழை வந்து திரும்பி மேட்ச் அடுத்த நாள் போய் முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு மிராக்கிள் டீமாக ஒரு லெஸ் எக்ஸ்பெக்டேஷன் மோர் நெகட்டிவிட்டியோட, அதாவது லெஸ் எக்ஸ்பெக்டேஷன் மோர் நெகட்டிவிட்டியோட வர ஒரு டீம் ஆர்சிபி. இன்கேஸ் ஒரு மேஜிக் அண்ட் மிராக்கிள். நீங்க எந்த டீமோட ஃபேன்? நீங்க ஆக்சுவலி நாங்க வந்து ஐபிஎல் சிஎஸ்கே தான். ஆப்வியஸ்லி சிஎஸ்கே தான். ஸோ அப்படிங்கும்போது சிஎஸ்கே போன வருஷம் வின் பண்ணாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஏன் அது நடக்கக்கூடாது? லெஸ் எக்ஸ்பெக்டேஷன் மோர் நெகட்டிவிட்டி. ஓகேங்களா, நீங்க எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கீங்க, ஒரு மேட்ச் தோத்துட்டா அச்சோ தோத்துற மாதிரிங்க. பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் தோத்துருவாங்கிற நம்பிக்கையில ஃபேன்ஸ் இருக்காங்க. பட் அவங்க கிடையாது. எனக்கு தெரியும் விஜயசாரையிலையும் சையத் முஸ்தாக் ட்ராஃபிலையும் ரொம்ப எக்ஸ்பான்சிவா இருந்தார். நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். பட் அகைன் எடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் ஒரு வேரியேஷன்ஸ் மேபி கை கொடுக்கலாம், நீங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துருக்காங்க. ஸோ எதுவுமே நம்ம சொல்ல முடியாதுங்க. கிரிக்கெட் இஸ் ஃபன் கேம்னு சொல்லுவாங்க. நான் ஐபிஎல் இஸ் ஃபன் ஜஸ்ட் ஃபன்னுங்க அப்படின்னு ஐபிஎல் இஸ் ஃபன் நான் சொல்லுவேன். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த விளையாட்டில் என்ன வேணாலும் விளையாடலாம். ஓகேங்களா, நம்ம இன்னைக்கு தப்புன்னு சொல்றது நாளைக்கு ரைட் நடக்கலாம். பட் ஆப்ஷன்ல அவங்க சிறப்பாக பண்ணலை, அக்ரி. பட் இப்போ எதுவும் முடிவு பண்ணிடாதீங்க, என்ன வேணாலும் நடக்கலாம். அவங்களா முடிஞ்சதுக்கு அப்புறம் முடிவு பண்ணாதீங்கிறது 2019 வேர்ல்டு கப் ஃபைனல் எனக்கு சொல்லிச்சு. நான் அதான் ஆர்சிபிக்கு சொல்றேன், மிராக்கிள் மேஜிக் மேபி ஏதாவது நடக்கலாம். கரண் சர்மா இருக்காங்க, மயங்க் நகர் எடுத்திருக்காங்க, சபாஸ் அகமது அவங்க ட்ரேட் பண்ணாங்க. எனக்கு பெருசா உடன்பாடு கிடையாது மயங்க் நகர் அவங்க ரிலீஸ் பண்ணது. மயங்க் நகர் எடுத்துட்டு சபாஸ் அகமது உடன்பாடு. ஆனா அவங்களோட கணக்கு என்னவா இருக்குன்னா, மேனேஜ்மெண்ட் சேஞ்ச் ஆச்சு, எனக்கு மேல ஃபுல்லா பேட்டர் இருக்காங்க, எனக்கு சபாஸ் அகமது இருக்கு, மயங்க் நகர் எனக்கு கொஞ்சம் இல்ல. அவங்க சபாஸ் அகமது ஸ்பின்னர் தான், அவர் பென் ஸ்டோக்ஸ், அவர் வந்து பெங்கால் பென் ஸ்டோக்ஸ் சொல்லுவாங்க. பட் அவர் ஓகே, மயங்க் நகர் சபாஸ் போகும்போது நான் சபாஸ் தான் போவேன். ஆனா என்ன விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, சபாஸ் அகமது நீங்க மேல எங்கேயும் ஆட வைக்க முடியாது. ஸோ ஃபேஃப், கோலி, ரஜத் படிடார் நல்லா வந்துருக்காரு, போன தடவை ஒரு 100 அடிச்சாரு, இந்தியன் டீமுக்காக கால் அப் ஆயிருக்காரு. மறக்கக்கூடாது, பேட்டிங்ல அவங்க சும்மா ஒரு 220 240 வச்சுட்டாங்கன்னா, அவங்க பவுலர்ஸ் டிஃபெண்ட் பண்ணிட்டாங்கன்னா, சின்னசுவாமியில் ஒரு 4 மேட்ச் வின் பண்ணி அவுட் சைடு சின்னசுவாமியில் ஒரு 3-4 மேட்ச் வின் பண்ணி செமிஃபைனல் வந்துட்டாங்கன்னா, பிளே ஆஃப் வந்துட்டாங்கன்னா, நம்ம எல்லாரும் எங்கே போய் மூஞ்சி வச்சுப்போம். ஸோ அதுதான் மேட்ரு. எதுவுமே நம்ம நம்பவே முடியாது. இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ பேப்பர்ல ரொம்ப ஒண்ணுமே இல்லாம இருக்காங்க. பட் அங்க வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச டாம் குரான் வந்து பிபிஎல்ல பிளாஸ்ட்ல அங்கெல்லாம் சூப்பரா பண்ணிடுவாரு. பட் இன்கேஸ் இங்க வந்து அவரோட கட்டர்ஸ் கரெக்டா ஒர்க் அவுட் ஆகி அன்னைக்கு ஏதாவது மிராக்கிள் நடந்துச்சுன்னா, நீங்க சொன்ன மாதிரி கிரிக்கெட் இஸ் ஃபன்னி கேம், ஐபிஎல் இஸ் ஃபன் என்ன பொறுத்த வரைக்கும். அப்படிங்கும்போது ஏதாவது நடந்தால் மேபி அப்படின்னு நான் எதிர்பார்க்கறேன். பாசிபிலிட்டிஸ் கம்மி, பட் பார்ப்போம். நம்ம தமிழ்நாடு பிளேயர் ஷாருக் கான் வந்து குஜராத் டைட்டன்ஸ்க்கு போயிருக்காங்க. பஞ்சாப்ல அவங்கள விட்டுட்டு சரி ஒரு கம்மி விலையில அவரை திருப்பி எடுத்துக்கலான்னு திருப்பி பஞ்சாபும் போட்டி போட்டாங்க. ஆனா குஜராத் டைட்டன்ஸ் தூக்கிட்டு போயிட்டாங்க அவரை. ஹர்திக் பாண்டியாவோட இடத்த அவர் ரீப்ளேஸ் பண்ணுவாரா? அவங்க அதுதான் அவர் நான் டிசிக்கு போவாரு. அல்ல, ஃபர்ஸ்ட் சிஎஸ்கேக்கு வருவாரு, சிஎஸ்கே போல, டிசி போவாங்க நினைச்சா டிசி போல. பஞ்சாபுக்கு தேவைப்பட்டுச்சு, பஞ்சாப் போனாங்க, கிடைக்கல. பட் குஜராத்துக்கு போயிருக்காரு. இப்போ இந்த ஐபிஎல்ங்கிறது சில பிளேயர்களுக்கான ஐபிஎல். கபிலா நீ இறங்கி ஆடு கபிலாங்கிற மாதிரி இது ஷாருக் கானுக்கான ஒரு மேபி ஐபிஎல்லா பாக்குறேன். ஏன்னா விஜய் சங்கர் இருக்காரு, அபினவ் மனோகர் அங்க இருக்காரு, கர்நாடகாவோட அபினவ் மனோகர் சூப்பரா ஆடுவார், அவரு ஹிட்டர் தான். பட் ஷாருக் கான் வந்து ஒரு இம்பாக்ட் பிளேயரா வந்து ஆல்ரெடி பஞ்சாப் அவரை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவருக்கு அந்த இடம் கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு டாப்ல வந்து எப்படியும் கேன் வில்லியம்சன், கீழே ஒரு மில்லர், அப்புறம் ரஷித் கான், 3 ஃபாரினருக்கு இடையில சரி இந்த ஃபாரினர் டாபிக் தேவையில்லை இந்த இடத்துல. பட் எனக்கு தெரிஞ்சு அந்த நம்பர் 4, 5 and 6க்குள்ள இவர் வருவாரு. இல்ல மில்லர் நம்பர் 5 அப்படிங்கும் பொழுது
அண்ட் 6ல ஒரு ஷாருக் கான் ஒரு இம்பாக்ட் பிளேயராக உள்ள வரும்பொழுது இவர் கிடைக்கிறது ஒரு 5 பாலாக இருந்தாலும் இந்த 5 பால் செம்மையாக பண்ணார் அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டுக்காக ஆடும்போது கொஞ்சம் லீன் பேட்ச்ல ஆல்மோஸ்ட் இருந்துகிட்டு இருக்கிறாரு. கொஞ்சம் லைட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் தடுமாற்றங்கள் அவர்கிட்ட பார்க்க முடியுது. ஒரு மேட்ச் மட்டும்தான் வந்து விஜயசாரியில் நல்லா ஆடினார். ஓவரால் உள்ள வரும்பொழுது ஒரு ஆஷிஷ் நகரான், கேரி கிறிஸ்டன் கிட்ட இருந்து, ஒரு கேல் வில்லியம்சன் கிட்ட இருந்து சில பல நல்ல கால்கள் வரும்பொழுது அவங்க கிட்ட பேசும்பொழுது பேட்டிங்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சரி பண்ணிட்டு ஒரு புது ஷாருக்கான வந்தா இந்தியாவுக்கு அதுதான் தேவை. இப்போ ஆல்ரெடி ஸ்பின்னும் அவர் போட்டு ஒரு ஆல்ரவுண்டர் கேப்பபிலிட்டிக்கும் வந்துட்டாரு அவரு. எனக்கு ஆல்ரவுண்டர் ஷாருக்கான விட எனக்கு ஹிட்டர் ஷாருக்கான ஐ வாண்ட் ஹிட்டர் ஷாருக் கான். இந்தியாவும் அதான் தேடிக்கிட்டு இருக்கு. அந்த ஹிட்டர் ஒருத்தர் தேவை. இப்போ லெஃப்ட்ல ஒரு ஷாருக் கான், லெஃப்ட்ல ஒரு ரிங்கு சிங், ரைட்ல ஒரு ஷாருக் கான், அந்த மாதிரி லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்ல இருந்துச்சுன்னா இது இன்னும் நல்லா இருக்கும். ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். தேவைப்பட்ட இடங்களை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஷாருக் கான் ஆக்சுவலி இந்த வருஷமே நல்லா, ஒருவேளை போன வருஷம்லாம் நல்லா பண்ணியிருந்து கன்சிஸ்டண்டா இன்ஜுரி இடையில வந்துருச்சு. அது இல்லாம சரியா பண்ணியிருந்தாரு அப்படின்னா கும்ப்ளே சொன்னார்ல, அவர் பொல்லாட் ஹர்திக் பாண்டியா, சாரி அவர் வந்து இந்தியாவோட பொல்லாடு ஐ திங்க் சொல்லியிருந்தான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. பட் இந்த T20 வேர்ல்டு கப் அவர் இருந்திருக்கணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த காயங்கள் வந்து ஸோ ஹைட்டாக சேஞ்ச் ஆகும். நீங்க சொன்ன மாதிரி இந்த ஐபிஎலுக்கு அப்புறம் மேபி இது நிறைய பேருக்கு இந்த ஐபிஎல் வந்து ஓப்பன் பண்ணி கொடுக்குது. இந்த மினி ஆப்ஷனுங்கிறது வந்து அன்கேப்டு பிளேயர்ஸுக்கு நிறைய பேருக்கு ஒரு வாழ்வு இருக்கு. ஏன்னா இந்தியன் டீமுக்குள்ள வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து ஸ்லைட்லி செலக்டர்ஸ் வந்து கொஞ்சம் பார்க்கலாம். நீங்க விஜயசாரி பண்ணிருக்கீங்க, சைதும் ஸ்டார்ட் ட்ரோஃபி பண்ணிருக்கீங்க. அதனாலதான் உங்களை மேனேஜ்மெண்ட், அதாவது ஒவ்வொரு ஐபிஎல் பிரான்சைஸும் உங்களுக்கு இது எடுத்திருக்காங்க. ஸோ நீங்க அங்கேயும் பண்ணிட்டீங்க, இங்கேயும் பண்ணிட்டீங்கன்னா செலக்டர்ஸ் கொஞ்சம் யோசிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன். இப்போ டிசியில் ரிஷப் பண்ணிட்டு கியூர் ஆகி பண்ணிட்டாரு, நல்லா ஃபிட்னஸ்லயும் இருக்காரு. அவர் ஃபுல் டைம் கேப்டன்ஷிப் பண்ணுவாரா இல்ல இம்பாக்ட் பிளேயர் மாதிரி வந்துட்டு போவார்? துபாய்க்கு போயிருக்காரு. துபாய்க்கு போய் அங்க போயிட்டு அவங்க வந்து அவங்க நம்புறாங்க, பண்ணிட்டு ரொம்ப பிலீவ் பண்றாங்க. ஸோ போன தடவை ஆர்சிபி தான் பண்ணாங்க. கோலி கேப்டன்சி பார்த்துக்கிட்டாரு, ஃபேஃபும் கேப்டன்சி பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கலாம். ஒரு வார்னருங்கிற ஒரு நல்ல ஒரு கேப்டனையே அவங்க மிஸ் பண்ணுவாங்க. ஏன்னா போன வருஷம் வார்னர் பார்த்துக்கிட்டாரு. ஸோ அதில் கண்டிப்பாக அவங்க கொஞ்சம் மதிப்பாங்க, ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்கிறதுனால இருக்கலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க வந்து விக்கெட் கீப்பர்ஸ் எடுத்துருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபாரின் விக்கெட் கீப்பர்ஸ் தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கிறாங்க. அண்ட் அவங்கள மேபி பயன்படுத்துவாங்க. மேபி நான் எப்படி பார்க்குறேன்னா ஃபாரின் விக்கெட் கீப்பர்ஸ் அவங்க எப்படி பயன்படுத்த போகிறாங்க, யார் ட்ராப் பண்ண போகிறாங்கிறது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சவால். பண்ட்டோட ஃபிட்னஸும் அவங்களுக்கு பெரிய சவால். பட் பண்ட்டு வந்து பேட் பண்ணி அதே ஃபிட்னஸோட பண்ணாலே போதும், அவ்வளோதான் அவங்களை பொறுத்த வரைக்கும். எல்எஸ்டி நேற்றுக்கு ஆக்ஷனில் யாரையும் ரொம்ப விலை கொடுத்து எடுத்த மாதிரி எனக்கு தெரியல. சிவம் மாவி மட்டும்தான் கொஞ்சம் பெரிய அமௌண்ட் 6.4 crores எடுத்திருக்காங்க. அவங்களோட பிக்கிங் எப்படி இருக்கு? இப்போ அவங்க டீம் இந்த ஸ்ட்ரென்த்தை வச்சு ஃபைனல்ஸ்க்கு போக வாய்ப்பு இருக்கா? ஆக்சுவலி அதான் சொல்றேன், மெகா ஆக்ஷனுங்கிறது தான் வந்து டீமை ரெடி பண்றது. மினி ஆக்ஷனுங்கிறது ஆல்ரெடி ரெடி பண்ண டீம்லேயே இடையில டிகிரி பார்க்கறது தான். அவங்க டேவிட் வில்லி எடுத்துருக்காங்க, ஒரு நவீல் ஹக். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ள இன்னொரு ஃபாரின் ஃபாஸ்ட் பாலர் நவீல் ஹக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உட் இருக்கிறாரு. உட்டுக்கு ஒரு பேக்கப், இந்த 2 பேர்த்துல யாராவது ஒரு பேக்கப்பாக பயன்படுத்துவாங்க. தமிழ்நாட்டில் சித்தார்த் மணிமாறன் எடுத்துருக்காங்க. ஏன்னா எல்எஸ்ஜி ஆட போகிற லக்னோல 7 கேம் வந்து ஹோம்ல ஆட போறாங்க. அதுலேயே பிஷ்னோய், மிஸ்ரா, குருல் பாண்டியா இருக்காங்க. இதில் தேவைப்பட்டா ஒரு இம்பாக்ட் பிளேயரா மேபி தேவைப்பட்டா சித்தார்த் மணிமாறன் வரலாம். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏன் போறோம்னா அவங்க டீம் ரெடியா இருக்கு. ட்ரேட் பண்ணாமல் தேவ்தத் படிக்கல எடுத்துட்டேன், மேலே தேவ்தத் படிக்கல. மிடில் ஆர்டரில் வந்து நான் KL ராகுல மிடில் ஆர்டருக்கு வரலாமான்னு அவர் பேசிட்டு இருக்க நியூஸ் கேள்விப்பட்டு இருக்கிறோம். ஸோ ஒரு டாப் ஆர்டர் மிடில் ஆர்டர் எங்கே ஆடினாலும் ஒரு மேயர்ஸ் உட்கார வைப்பாங்க இருக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ஏன் ஆடணும்? அவங்களும் ஆடாரும். அவங்க வந்தாங்க, எனக்கு இந்த ஒரு பிளேஸில் மட்டும் ஒருத்தவங்க தேவை, கம்மி ரேட்டில் கிடைச்சாங்க, எடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு ஜாலியாக போயிட்டாங்க. அதெல்லாம் அவங்க ஆர்ஆர்லாம் ப்ராப்ளமே இல்லை. ஸோ ஆனால் SRHக்கு இல்லை, பட் SRH நிறையா எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. அதான் இப்போ பார்த்தீங்கன்னா சால்ட், ஸ்டீவ் ஸ்மித்து, ஆதில் ரஷீத் இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் அன்சோல்ட் ஆயிருக்காங்க. என்ன காரணம்? சால்ட் பார்த்தீங்கன்னா போன மேட்ச்ல வந்து 100 அடிச்சிருக்காரு. நேத்திக்கு ஆக்ஷன் முடிஞ்ச நேத்திக்கு மேட்ச்லயும் ஒரு 100 அடிச்சிருக்காரு. T20க்கு நல்ல கேப்பபிலிட்டியான பிளேயர் தான் அவரை ஏன் யாரும் பிக் பண்ணல? நீடு இல்லைங்க. ஃபாரினர்ஸ் 4 பேர் தான் ஆடணுங்கிறது தான் இங்கே பெரிய பிரச்சனையா இருக்குது. இப்போ இதுவே வந்து சால்ட் ஒருவேளை இந்தியன் சாயில் ஏதாவது ஆடி இருந்தால் கொஞ்சம் யோசிச்சிருந்திருப்பாங்க, கண் அவங்க பக்கம் போயிருந்திருக்கும். ப்ளஸ் ஓவர்சீஸ் பிளேயராக இருக்காங்கிறது தான். ஸ்டீவ் ஸ்மித் நீங்கள் எங்கே ஆட வைப்பீங்க? மிடில் ஓவர்ஸில் வந்து ஸ்டீவ் ஸ்மித் எங்கே ஆட வைப்பாங்க? இப்போ ஆஸ்திரேலியாவே T20க்கு வந்து மேலே ஓப்பனராக தான் ஒரு யூஸ் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச T20 வேர்ல்டு கப்பில் கொஞ்சம் மிஸ்ட்ரியாக தான் இருக்கும். ஸோ ஃபாரினர்ஸ் தான் 4 பிளேயர் தான் பயன்படுத்தணும். இப்போவே 5 பிளேயரை ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் ஆட வைக்கலாங்கிற ரூல் வந்துச்சுன்னா நிறைய பேர் வந்து எடுத்து வச்சுக்கலாம், ஓகேங்களா? பட் அது வந்து இந்தியன் பிரீமியர் லீக்காக இருக்காது, இந்தியன் டேலண்ட்ஸ்களுக்கு அது அடிப்படுங்கிறதுனால தான் ஸோ எடுக்க முடியாமல் போயிடுது. அதில் இது எம்ஐ எடுப்பாங்கன்னு நினச்சேன், பட் கிடைக்க முடியல. பட் இதுதான் ரீசன், ஓவர்சீஸ் பிளேயர்ஸுங்க தான் ரீசன். இப்போ எடுத்த பிக் பண்ண டீம்லேயே உங்கள் பெஸ்ட் 4 டீம்? CSK, MI, அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஆக்ஷன் விளையாண்டாங்க, கரெக்டாக வந்து எடுத்தாங்க. அதுக்கப்புறம்
ஐ திங்க் ஆர்ஆர் அவங்க அவங்க நல்லா இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த 2 டீம் நல்லா பண்ணாங்க. மிச்சம் இருக்கிற வரிசையில மற்ற டீம் எல்லாமே வருவாங்க. ஆர்சிபி மட்டும் கொஞ்சம் நல்லா ப்ளே பண்ணாங்க. யாரு செமி வருவா, யாரு ஃபைனல்ல கப் அடிப்பா? கப்பு எனக்கு தெரியலங்க. பட் எனக்கு தெரிஞ்சு செமிஃபைனல்ஸ்டா என் மனசுல இருக்கிறது வந்து டார்க் ஹார்ஸ் ஸோ நைட் மேர். ஐ திங்க் டார்க் ஹார்ஸாக இருக்கிற கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அவங்க வருவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் செமிஃபைனல்ஸ்டாகவும் ஃபைனல்ஸ்டாகவும் இருந்த ஜிடிக்கு எனக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. பட் கண்டிப்பாக எம்ஐ சிஎஸ்கே இந்த 3 டீம். பட் இன்னும் ஒரு டீம் ஐ திங்க் நான் போன வருஷம் ரொம்ப எதிர்பார்த்தேன், ஒரு எஸ்ஆர்ஹெச் எதிர்பார்த்தேன். பட் இந்த தடவை ஐ திங்க் எஸ்ஆர்ஹெச் மேபி தெரியல, மேபி இந்த 4 டீம் வரலாம் நினைக்கிறேன். பார்ப்போம். பட் மேபி கன்ஃபார்ம் பண்ணுறேன், சிஎஸ்கே, எம்ஐ, கல்கத்தா நைட் ரைடர்ஸ், மேபி லக்னோ அந்த 4 டீமாக இருக்கலாம். பட் இந்த 3 டீம் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இன்னும் ஒரு டீம் தான் கொஞ்சம் டவுட். பட் இந்த 3 டீம் எம்ஐ, சிஎஸ்கே அண்ட் கேகேஆர் 3 டீம் கன்ஃபார்ம் கண்டிப்பா. பாப்போம். நீங்க நினைச்சா மாதிரியே இவங்க 3 பேரும் நீங்க 3 சொல்லிருங்க, நீங்களும் ஒரு 4 சொல்லிருங்க, கரெக்டா இருக்கும். இல்ல நான் மட்டுமே சொல்லுங்க, பரவாயில்ல. நான் சொல்ற கூடாது, நீங்களும் சொல்லுங்க ஜாலியா, பரவாயில்ல. எல்லாமே என்ன ஒரு பேட்டர்ன் என்ன சொல்லுங்க. நீங்க ஒரு 4 டீம் சொல்லுங்க. சிஎஸ்கே, எம்ஐ, சிஎஸ்கே கன்ஃபார்ம், எம்ஐ கன்ஃபார்ம். சிஎஸ்கே, எம்ஐ கன்ஃபார்ம், அதுல எந்த டவுட்டும் இல்ல. அடுத்தது குஜராத் டைட்டன்ஸ்க்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கில்லிட்ட கொடுத்துருக்காங்க கேப்டன்சி. ஸோ அவர் வந்து பெஸ்டா பண்ணணும்னு ஃபீல் பண்ணுவாரு. 4வது டீம் எனக்கே கொஞ்சம் கன்ஃபியூஷனா தான் இருக்கு. ஏன்னா எல்லா டீமுமே கொஞ்சம் அங்கங்க இவங்க இதுக்கப்புறம் விளையாடுறத வச்சுதான் 4வது டீம் நம்ம. ஓகே, இவரு 3 டீம் சொல்லிட்டாரு. ஆனா இவரை பாருங்க, எம்ஐ சிஎஸ்கே சொல்லிட்டு கில்லிக்கு அவர்கிட்ட எக்ஸ்பிரேஷன் இருக்கு. அவரும் ஒரு எக்ஸ்பர்ட் தான். சிஎஸ்கே எடுத்துக்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க சொல்லுங்க. நான் உங்களை இன்டர்வியூ பண்றேன், எப்படி பாக்குறீங்க சிஎஸ்கே எடுத்துருக்காங்க? சிஎஸ்கே பிக் வந்து ஓகே தான். பென் ஸ்டோக்ஸ் இடத்துல டேரியல் மிச்சல் எடுத்திருக்காங்க. இது ஒரு நல்ல பிக் தான். அவரை பெஞ்சில உட்கார வச்சா மாதிரி இவரை உட்கார வைக்காம இருந்தா நல்லா இருக்கும். ஓகே, சோ அடுத்தடுத்து ரச்சின் ரவீந்திரா எடுத்திருக்காங்க. வேற யாராவது எடுத்திருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? மிஸ் பண்ணிட்டாங்க சிஎஸ்கே, இவங்க மிஸ் பண்ணிட்டாங்க, எனக்கு வருத்தம் பண்ண யாரா இருக்காங்க? இல்ல, அப்படி ஒண்ணும் இல்ல. இவங்க இருக்கிற டீமே கோர் டீமே நல்ல டீம் தான். எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ அங்க நீங்க சொன்ன மாதிரி அங்கங்க இருக்கிற ஓட்டைகளை அரைக்கிறதுக்கு ஒரு 2-3 பிளேயரை எடுக்கணும். அதுக்கு கரெக்டா எடுத்துட்டாங்க. ராய்டு பிளேஸ்க்கு வந்து சமீர் ரஸ்வி எடுத்திருக்காங்க. ஸோ இம்பாக்ட் பிளேயரா அவரையும் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பின்னாடி வந்து பென் ஸ்டோக்ஸ்க்கு பதிலாக டேரல் மிச்சலை கொண்டு வந்திருக்காங்க. ரச்சின் ரவீந்திராவை மட்டும் தான் எப்படி யூஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஸோ சிஎஸ்கே வந்து நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. ஓகே, இந்த ஆப்ஷன்ல தோனி பண்ணா கரெக்டா இருக்கும். தோனி பண்ணா கரெக்டா கண்டிப்பா. ஓகே, அதான் தோனி சிஸ்டம் ரிவ்யூன்னு கொண்டு வந்திருக்காங்கல்ல, அதே மாதிரி கண்டிப்பா தோனி பண்ணா கரெக்டா தான் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஓகேங்க, தோனி இந்த வாட்டி கேப்டன்சி எப்படி பண்ணுவார்னு நினைக்கிறேன், இல்ல பண்ணுவாரா? அவரு கண்டிப்பா பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஆனா 2 பெரிய டீம்ல ஒரு டீம் அவங்க அடுத்த நெக்ஸ்ட் ஜென் கேப்டன் நோக்கி போயிட்டாங்க. ஹர்திக் பாண்டியாக்கு போயிட்டாங்க. மேபி இந்த சீசன்ல இல்ல அடுத்த சீசன்ல ஒரு மெகா ஆக்ஷன் வரும்பொழுது அந்த டெசிஷன் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ருத்ராஜ் கிக்வாத் மேபி இல்ல ஒரு புது கேப்டன் சிஎஸ்கே மூவ் ஆவாங்க. எப்பயுமே ஒரு நல்ல டீம் அவங்க ஒரு வெயிட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அவேர்னஸ் ரொம்ப அதிகம். ஐ திங்க் தோனிக்கு அவேர்னஸ் ரொம்ப 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 அதிகம். ஓகேங்களா? அங்கே 4 போயிட்டு திரும்பி ஒரு ஃபீல்டர் நிப்பாட்ட மாட்டேன். 4 போகிறதுக்குமே அங்கே ஒரு ஃபீல்டர் நிப்பாட்டுவார். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு அதுக்குதான் ஒரு மாற்றா ஜடேஜாவை கூட ட்ரை பண்ணாங்க. ப்ரெஷர் தாங்க முடியாம அவரே வேண்டாம் அப்படின்னு விட்டாரு. இல்ல, அவர் மேபி கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணாம கூட இருக்கலாம். ஓகேங்களா? பட் ஆல்ரெடி முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணது, இன்டிமேட் பண்ணதுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் அவர் அன்கம்ஃபர்டபுளா பிளஸ் அந்த ஜடேஜாவே நம்ம இழக்கிறோம். புரியுதுங்களா? அதாவது அந்த பிளேயரா ஜடேஜாவை, அதே தான் தோனி சொல்லியிருந்தார். நான் அந்த ஜடேஜாவை நாங்கள் இழக்கிறோம். ஸோ டீமுக்கு நாங்கள் அந்த அதாவது ஜடேஜா டீமுக்கு ரொம்ப முக்கியம். அந்த ஜடேஜா நாங்கள் இழக்கிறோம். அதனால ஜடேஜாவை இழக்கிறது வேணாம். இதுதாங்க நல்ல விஷயம் ஒரு மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும். ஒரு பிளேயர் மேல அவங்களுக்கு இருக்கக்கூடிய பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னா ஒரு பிளேயர் அவங்க எந்த அளவுக்கு கையில தாங்குறாங்கிறது தான் முக்கியம். ஸோ இப்போ எப்படி ஜடேஜா கிட்ட சிஎஸ்கே கொடுத்தாங்களோ அதே தான் ரோஹித் சர்மா கிட்ட இருந்து ஹர்திக் பாண்டியா கிட்ட கொடுத்துருக்காங்க. இதுல வேற எந்த விஷயமும் கிடையாது. ஹர்திக் பாண்டியாவுக்கு போயிருக்கு, இப்போ தோனி கிட்ட இருந்து திரும்பவும் வேற யார்கிட்டயாவது போகும். ஸோ அதுக்கான நாள் வெகு தொலைவில் இல்லை. மேபி இந்த சீசன் வரலாம், இல்லை முடிஞ்சு கூட வரலாம், இல்லை மேட்ச் ஆரம்பிக்கிறது மேபி இந்த ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்குள்ள வரலாம், ரெடி ஆகிக்கலாம். மேபி யாரா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ருத்ராஜ் கேக்வாத், மை கேப்டன் ருத்ராஜ் கேக்வாத் தான். கண்டிப்பா. நீங்க திரும்பி ஜடேஜாட்ட போக மாட்டாங்க. நீங்க யாரு நினைக்கிறீங்க? நானும் மேபி ஆப்வியஸ்லி ருத்ராஜ் தான். ஏன்னா அந்த பொசிஷன்ல தான் அவர் கரெக்டா இருக்காரு, நல்லாவும் பண்ணிட்டு இருக்காரு. ஏசியன் கேம்ஸ்ல போய் கப்பும் அடிச்சுட்டு வந்திருக்காரு கேப்டனா. சோ அவரை கொண்டு வரதுக்கு தான் 100% வாய்ப்புகள் அதிகம். எனக்கு மகாராஷ்டிரா கேப்டன்ஷிப் எடுத்துக்காரு, நாங்க டபுள் 100 அடிச்சிருக்காரு. ஸோ பிசிசியும் அவர் வந்து ஒரு கேப்டனா பாக்குறாங்க அப்படிங்கும்போது ஸோ அவர் இருப்பாரு நான் பிலீவ் பண்றேன். ஓகே சார், பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். உங்க பெஸ்ட் 3 டீம் வராங்களா?
எந்த டீம் கப் அடிக்கிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார். நீங்க அடிக்கிற நீங்க சொன்ன ஒரு 3 டீம் வருவாங்க. நம்ம ஆல்ரெடி 2 பேர் சேம் ஆயிருக்கு. 2 பேர் சேம், ஒரு டீம் தான் சேஞ்ச் ஆயிருக்கு. வித்தியாசங்கள் இருக்கு. 4வது டீம் வந்து நீங்களுமே சொல்லல, என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். பாப்போம். ஒரு எல்எஸ்ஜி வந்தா ஹாப்பி. ஒரு கேஎல் ராகுல் கேப்டன்ஸ் வந்து நல்லா இருக்கும். பாப்போம் சார். ஓகே, நன்றி சார். தேங்க்யூ.